பிரச்சனைகளை கண்டு பயந்து ஒதுங்கி விடாமல் அதில் நம்முடைய பங்களிப்பை முழுமையாக அளிக்க வேண்டும் என்கிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் வீடியோலை வாணிகத்தின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சியில் நாம் பேசக்கூடிய பல விஷயங்களில் மிக முக்கியமாக நாம் அடிக்கடி பேசக்கூடிய ஒரு பொருள் என்பது குழந்தைகளுடைய வளர்ச்சி, அவர்களுடைய உடல் மன ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களாகும். இதை பற்றி வெவ்வேறு கோணங்களில் நாம் இந்த நிகழ்ச்சியில் மிக முக்கியமான தலைப்புகளில் ஒன்றாக அதையும் நாம் பேசி வந்திருக்கிறோம். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு செய்தி. இன்னொரு விதத்தில் சொல்லப்போனால், பொதுவாக நம்முடைய வருத்தங்களை அல்லது நம்முடைய கோரிக்கைகளை முன்வைக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கு ஒரு நல்ல விஷயம், அதாவது நாம் இதுவரைக்கும் முன்வைத்த ஒரு கோரிக்கையின் அடிப்படையிலான ஒரு விஷயம். மத்திய அரசு 5000க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் குமரப்பருவ மன்றங்களை நிறுவப்போகிறது என்பதுதான் அந்த செய்தி. குமரப்பருவ மன்றம் என்கிற இந்த ஒரு வாக்கியம் என்பது உங்களுக்கு சிக்கலானதாக தோன்றலாம். அதாவது அடலசன்ட் ஏஜ் என்று சொல்வார்களே, அந்த 10லிருந்து 19 வயதிற்கு உட்பட்ட மாணவ மாணவிகளுக்கு அவர்களுடைய உடல் மற்றும் மனம் சார்ந்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகவும் அவர்களுடைய பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்வதற்காகவும் இதுபோன்ற ஒரு அமைப்பை, இந்த குமரப்பருவ மன்றங்களை 5000க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் நிறுவ வேண்டும் என்று மத்திய அரசு ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருப்பதாக அந்த செய்தி கூறுகிறது. இது உண்மையில் வரவேற்கத்தக்க ஒரு செய்தி என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏனென்று கேட்டால், இங்கு பாலியல் கல்வியை குழந்தைகளுக்கு தர வேண்டும், இளம் பருவத்தில் இருப்பவர்களுக்கு, அடலசன்ட் ஏஜ் என்று சொல்வார்களே, அந்த வயதில் இருப்பவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை நீண்ட காலமாக நாம் முன்வைத்து வந்திருக்கிறோம். ஆனால் பாலியல் என்ற சொல்லே நம்முடைய சமூகத்தில் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆனால் உண்மையில் அது குறிக்கக்கூடிய அர்த்தம் என்பது உண்மையில் உடல் கூற்றியல் என்பதுதான். அதாவது உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், உடல் தூய்மை, அதே போல் உறவுகளை கையாள்வதில் இருக்கக்கூடிய கவனங்கள், எச்சரிக்கைகள், இது போன்ற விஷயங்கள் எல்லாம் பாடத்திட்டத்திலேயே சேர்க்கப்பட வேண்டும் என்பதுதான் கோரிக்கை. ஆனால் பாலியல் கல்வி என்கிற ஒரு சொல் நம்முடைய சமூகத்தில் ஒரு அசூயை உணர்வை ஏற்படுத்துவதாகவும் அது ஒழுக்கக்கேடானதாகவும் பார்க்கப்படுவதனால் பரவலாக அதற்கு ஒரு எதிர்ப்பு இருந்து வருவதை நாம் பார்க்கிறோம். இந்த சூழ்நிலையில் தான் இந்த குமரப்பருவ மன்றங்கள், இந்த மன்றங்களில் தகுதி வாய்ந்த உளவியல் மருத்துவர்களும் வேறு பல உடலியல் ஆலோசகர்களும் மாணவ மாணவிகளோடு கலந்துரையாடி அவர்களிடம் அவர்களுடைய பிரச்சனைகளை கேட்டறிந்து அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வுகளை வழங்குவார்கள். அவர்களை ஆற்றுப்படுத்துகிற கலை, அதாவது கவுன்சிலிங் என்று சொல்வார்களே, அந்த ஆற்றுப்படுத்துகிற கலையில் அவர்கள் ஈடுபடுவார்கள் என்கிற ஒரு விஷயம்தான் இப்படிப்பட்ட ஒரு மன்றங்களை உருவாக்குவதற்கான நோக்கமாக அந்த சுற்றறிக்கையிலேயே சுட்டிக்காட்டப்படுகிறது. உண்மையிலேயே உடனடியாக அப்படிப்பட்ட மன்றங்கள் அமைக்கப்பட்டு ஒரு உடலியல் சார்ந்த மனதியல் சார்ந்த விஷயங்களை பற்றி இளைய தலைமுறையினரிடம் உரையாடுவதற்கான ஒரு சூழல் பள்ளிகளில் ஏற்படுத்தப்பட்டால் அது மிகச்சிறந்த ஒரு விஷயம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நாம் ஏன் இந்த குமரப்பருவ மன்றங்கள் அல்லது இந்த உடல் குற்றியல் தொடர்பாக, உளவியல் தொடர்பாக நாம் மாணவர்களிடம் பேச வேண்டிய அவசியம், மாணவிகளிடம் பேச வேண்டிய அவசியம் ஏன் ஏற்படுகிறது? வேறு எந்த காலகட்டத்தையும் விட இன்றைக்கு அந்த அவசியம் என்பது மிகப்பெரியதாக மாறிவிட்டது என்பதை நாம் பார்க்கிறோம். ஏனென்று கேட்டால், இன்றைக்கு இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் பல்வேறு விதமான புறச்சூழல்களின் காரணமாக மிக ஆழமான தாக்கங்களுக்கு ஆட்படுகிறார்கள். முக்கியமாக மிகப்பெரிய அளவிற்கு இன்றைக்கு ஊடகங்கள் வளர்ச்சி பெற்றிருக்கின்றன, விரிவடைந்திருக்கின்றன. அந்த ஊடகங்கள் எண்ணற்ற விஷயங்களை, அவர்கள் வயதிற்கு மீறிய விஷயங்களை அவர்களிடம் கற்பித்து கொண்டே இருக்கின்றன. அதாவது ஒரு குழந்தையினுடைய பருவ மாற்றங்கள் தொடர்பாகவோ, ஒரு குறிப்பிட்ட பருவத்தில், இளம்பருவத்தில் வரக்கூடிய ஆசாபாசங்கள், உணர்வு சார்ந்த குழப்பங்களை பற்றியோ வீடுகளில் நாம் பேசுவதற்கு தயங்குகிறோம், நாம் பள்ளிகளில் பேசுவதற்கு தயங்குகிறோம். ஆனால் நம்முடைய ஊடகங்களில் அவை 24 மணி நேரமும் அந்த செய்திகள் பரப்பப்படுகின்றன. இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஆபாசம் என்று சொல்லக்கூடிய பல விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கு சர்வசாதாரணமாக எங்கும் கிடைக்கக்கூடிய ஒன்றாக மாறிவிட்டது. பொது ஊடகங்களில் கூட அத்தகைய விஷயங்கள் ஈடுபடுகின்றன. நிறைய நேரங்களில் குழந்தைகளுக்கான கார்ட்டூன் படங்களில் அவர்கள் வயதிற்கு மீறிய ஒரு விஷயங்கள் எல்லாம் கூட அதில் கற்பிக்கப்படுவதை நான் பார்த்திருக்கிறேன். இந்த கார்ட்டூன் படங்களில் கூட அவர்களுடைய அந்த ஒரு அதீதமான ஒரு கற்பனைகளை மட்டுமல்ல, பெரிய உறவு சிக்கல்களை எல்லாம் கூட காட்டக்கூடிய காட்சிகள் எல்லாம் வைக்கப்படுகின்றன. நம்முடைய சினிமாக்களை பற்றி கேட்கவே வேண்டாம்.
அதோடு இல்லாமல் இணையதளம் போன்ற விஷயங்களில் எல்லாம் ஏராளமான விஷயங்களை பார்க்கிறார்கள், தெரிந்து கொள்கிறார்கள். அப்படி இருக்கிற போது இந்த சராசரி வயது சார்ந்த ஒரு அறிதல் என்பது, உதாரணமாக ஒரு முந்தைய தலைமுறையில் இருந்தவர்களுக்கு 15-16 வயதில் தெரிய வந்த பல விஷயங்கள் கூட இப்போதெல்லாம் குழந்தைகளுக்கு ஒரு 11-12 வயதில் தெரிய ஆரம்பித்து விடுகிறது என்கிற உண்மையை நாம் ஒத்துக்கொண்டு தான் ஆக வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் பார்க்கிற காட்சிகள், அவர்கள் கேட்கிற வார்த்தைகள், அவர்களுடைய பல ஆதாரமான கேள்விகள் என்பது மிக இளம் வயதிலேயே ஆரம்பித்து விடுகிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் இந்த கல்வியை மிக இளம் வயதிலிருந்தே மாணவ மாணவிகளுக்கு கொடுக்க வேண்டும் என்பது ஒரு அத்தியாவசியமான ஒரு விஷயமாக நான் நினைக்கிறேன். அதனால் இதுபோன்ற மன்றங்களை நாம் உருவாக்குவதும் உடல் கூற்றியல் தொடர்பாக நாம் அவர்களுக்கு ஒரு விழிப்பை ஏற்படுத்துவதும் மிக மிக முக்கியம். ஆனால் இதிலே மிக முக்கியமான வேறொரு பிரச்சனையும் இருக்கிறது. பொதுவாக அரசு இது போன்ற விஷயங்களை செய்கிற போது ஒரு குறிப்பிட்ட விதமான பண்பாடு சார்ந்த கருத்துக்களை அல்லது ஒரு குறிப்பிட்ட விதமான கருத்தாக்கங்களை திணிப்பதற்கான ஒரு ஊடகமாக இது போன்ற மன்றங்களை அவர்கள் நடத்த முயற்சி செய்யக்கூடாது. இன்னொரு புறம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதில் ஒரு செய்தியில் ஒரு வார்த்தை இருக்கிறது, அரசினுடைய திட்டங்களை எடுத்துச் சொல்வதற்கான ஒரு களமாக அவை பயன்படுத்தப்படும் என்று. உண்மையில் அரசினுடைய ஒரு மக்கள் நல்வாழ்வு சார்ந்த திட்டங்களை பற்றிய ஒரு அறிவை மக்களிடம் ஏற்படுத்தினால் அதில் பிரச்சனை இல்லை. மாறாக அரசிற்காக இளைஞர்களிடம் பிரச்சாரம் செய்கிற ஒரு விஷயமாக அந்த மன்றங்கள் மாறிவிடக்கூடாது என்பதையும் நாம் பார்க்கிறோம். இப்படி ஒரு தனிப்பட்ட அமைப்பாக இதை உருவாக்குவதற்கு பதிலாக நீங்கள் பாடத்திட்டத்திலேயே உடல் கூற்றியலை ஒரு பாடமாக ஆக்கிவிட்டால் அது ஒரு மிகச்சிறந்த ஒன்றாக இருக்கும். ஆனால் அதில் ஒரு நடைமுறை சிக்கல் என்னவென்றால், பல சமயங்களில் இந்த உடல் கூற்றியல் கல்வியை கற்பிக்கக்கூடியவர்களாக நம்முடைய ஆசிரியர்கள் இல்லை என்கிற ஒரு யதார்த்த நிலையையும் பார்க்கிறோம். பல இடங்களில் ஆசிரியர்கள் மாணவர்களிடம் இது போன்ற விஷயங்களை பேசுவதற்கு கூச்சப்படுகிறார்கள் என்கிற ஒரு நிலையையும் கூட பார்க்கிறோம். அந்த வகையில் கூட இப்படிப்பட்ட ஒரு தனிப்பட்ட அமைப்பாக அதை ஒரு பள்ளிக்குள் செயல்பட செய்வது என்பது சிறந்த விஷயமாக இருக்கும். மாதத்தில் சில நாட்கள் இதற்கான சிறப்பு வகுப்புகள், மாணவர்களிடம் உரையாடல்கள் போன்றவை மேற்கொள்ளப்பட்டால் மாணவர்கள் பல சமயங்களில் சில தவறான விஷயங்களில் சிக்கிக்கொண்டு தங்களுடைய எதிர்காலத்தையே பாழாக்கிக் கொள்கிற ஒரு அவலத்திலிருந்து மீட்கப்படுவார்கள். மன அழுத்தம், அதே போல் மற்றவர்களால் ஏமாற்றப்படுவது, சுரண்டப்படுவது என்பது போன்ற விஷயங்களிலிருந்தெல்லாம் மாணவ மாணவிகள் காப்பாற்றப்படுவார்கள். அப்படி பார்க்கிற போது உண்மையில் இது உடனடியான ஒரு கல்வி தேவையாக, சமூக தேவையாக இந்த குமரபருவ மன்றங்கள் இருக்கின்றன. அவற்றுக்கு நாம் இதைவிட ஒரு சிறந்த பெயரை தமிழில் வைக்கலாம் என்றாலும் கூட இந்த முயற்சி மிகவும் சிறந்தது. அதற்காக நாம் உண்மையில் ஒரு முழு முயற்சியுடன் ஒரு ஜனநாயகபூர்வமான அமைப்பாக மத்திய அரசு அதை செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஒரு வேண்டுகோளாக இந்த இடத்தில் இருக்கிறது என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.